ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஓகேங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 17 டிசம்பர் 2024 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ, ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா, கொஷின் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது தொடர்பாக ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், டைம் ஷெடியூல். ஓகேங்களா? நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை வியூ பண்ணுறதோ இல்லை உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து வியூ பண்ணுறதோ இல்லை வந்து கொஷின்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கீக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து 17 டிசம்பர் 2024லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எப்போ லாஸ்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வியூ பண்ணுறதோ இல்லை வந்து ரெஸ்பான்ஸ் வியூ பண்ணுறதோ இல்லை வந்து ஆன்சர் கீஸ் வியூ பண்ணுறதோ வந்து பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2024 லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதாவது ஒரு 6 டேஸ் டைம் தராங்க. சரிங்களா? 17 டிசம்பர் 2024லேருந்து 22 டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் தராங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ரைஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது இல்லை இந்த ரெஸ்பான்ஸில் இந்த ஆன்சர் கீயில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ஜெக்ஷன் தான் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் பேங்க் சர்வீஸ் சார்ஜோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதுக்கான லிங்க்குமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இல்லை யூபிஐ, நெட் பேங்கிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜோன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின் உண்டான அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படி ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ 22 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதே போல் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃபைனலாக வந்து ஆர்ஆர்பி தான் வந்து டெசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே தெளிவாக லாஸ்ட் 6 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை செக் பண்ணணும்னா நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். ஓகேங்களா? நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு செகண்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் இருக்கும், அது சர்க்குலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த சர்க்குலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அகைன் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இந்த சர்க்குலரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி 2 வெர்ஷன்லையுமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் டீட்டெயிலாக அந்த சர்க்குலர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். இங்கே இருக்க பாருங்கள் லிங்க்கு, கிளிக் ஹியர் லிங்க் ஃபார் ரைசிங் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகின் போகும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன கேப்சியா டிஸ்பிளே ஆகுதோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, ஆன்சர் கீ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சைடாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே உங்கள் லாகின் கிரெடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு என்ன ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணாலும் ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின்ஸ் வந்து தெளிவாக சர்க்குலர் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெசிஷன் பண்ணி கொஷின் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுனா ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.